கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் காங்கயம் பயிற்சிப்பா. காங்கயம் கருப்பசாமி உன்னுடைய கட்டவணையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா அதை கழட்டி அக்கட்டை போட்டுவான். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா சரிப்பா. நம்ம இட்லி கடை போட்டிருக்கான். இட்லி கடை நல்லா வருமானம் வரணும் அப்படி தானே. அதனால் சப்போர்ட்டுக்கு இருந்தவனும் போயிட்டானா போலியா போயிட்டான். அதனால் உனக்கு நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுக்கணும். கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன். போய் காலில் விழுந்துட்டு போகுது. இப்போது போயிட்டானா போலியா. அதனால் அதுவும் டெம்பரவரியாக தான் இருக்குது. அதனால் வர ஆடி மாதம் வரைக்கும் நீ கொஞ்சம் போராட்டம் இருந்தது ஆகணுமால. அப்படி தான் தாலி கட்டுவேன். நீ நினச்ச மாதிரி என்னோடய பிள்ளைக்கு எப்பவும் போல் வரணும் அப்படின்னா அவனும் ஒரு சில வேலைகளெல்லாம் பண்ணிகிட்ருக்கான். அதனால் ஆடி மாதத்துக்குள்ளே அவனை ஒன்று சேர்த்து வச்சு நீ எதிர்பார்த்தது போலே கருப்பசாமி குடும்பத்தோடு எந்த வித குழப்பம் இல்லாமல் அவனுக்கு வேறு எந்த கல்யாணமும் நடக்காது. சரியா? உனக்கு பிள்ளைக்கு எத்தனை வயசு? அப்படி இருக்கும்போது நான் கருப்பசாமி விட்டுற மாட்டேன். நீ எதிர்பார்த்தது போல் ஆடி மாதம் வர்றதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சுறேன். அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் வா. என் பிள்ளை என் தகப்பன் கூட பேசணும்னு நம்ம காய்ச்சலும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்குது. அதனால் இன்னொரு 33 நாள் வர்றதுக்குள்ளே வழியில் தட்டுப்படுற மாதிரி உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன். நீ தான் குறுக்காட்டி பேசணும். வழியில் இது வரைக்கும் தட்டுப்படலை பள்ளியில். அதனால் வழியில் தட்டுப்படுற மாதிரி ஒரு 33 நாளுக்குள்ள உனக்கு நான் காட்டுறேன். நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி நீ குறுக்காட்டி பேசு. ஆடி வர்றதுக்குள்ளே நீ கூப்பிடவில்லை வேணாம். தானாக தேடி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா. அது வரைக்கும் தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு என்னை கருப்பசாமி மறுபடியும் முரட்டுப்பாளையம் போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ நம்பி ஏமாந்து ஒரு பக்கம் பணத்தை கொடுத்து போட்டு சிக்கிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்படியே இல்லையா? அதனால் இப்போ வரைக்கும் நம்ம நம்பித்தான் கொடுத்தோம். இன்னமும் எனக்கு நம்பிக்கை இருக்குது. உனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன பண்ணுறது? அதனால் கொடுக்குற எண்ணமே மனசில் இல்லையப்பா. நீ சப்போர்ட்டு பண்ணணும்னு நீ பண்ணின. அவள் கொடுக்குற மனசில் எண்ணமே இல்லையே. இப்போ வரைக்கும் கேட்டால் அதுக்குண்டான கரெக்டான பதில் இது வரைக்கும் வரலையே. வந்துச்சா? அதனால் எடுத்துட்டோம். தப்பி தவறி எடுத்துட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு பதில். அது என் கண்ணுக்கு சிக்கிற அளவுக்கு இந்த ஊரில் இருக்கிற மாதிரி என் கண்ணுக்கு தெரியல. இந்த ஊரில் இல்லை. அதனால் நேராக எங்கே எல்லாம் கிழக்க தான் கண்ணுக்கு தெரியுது. அதைத்தான் நானும் சொல்கிறேன். ஆனால் இந்த ஊரில் இல்லை. அதனால் கருப்பசாமி அதனால் உனக்கு எப்படியோ கூப்பிட்டு கொடுக்கணும். அதுக்கு உண்டான வழி 15 லட்ச ரூபாய்க்கு உண்டான வழி தெரியணும். அதுதானே? நம்ம போய் பார்த்துட்டு வந்துடுறோம். மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு ஓடும். எந்த வழியும் இல்லை. அதனால் எதுக்கு ஒன்று வழி என்ன? அதனால் கருப்பசாமி எனக்கு எப்படியோ கூப்பிட்டு எனக்கு கொடுத்துடணும். அப்படி தானே? கொடுக்கறதுக்குள்ளான முயற்சி நான் கருப்பசாமி எடுத்துகிறேமானே. வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. அதுக்குள்ளே நான் தொலாவி ஓடி போய் பிடிச்சி எந்த ஊரில் இருக்கிறான்னு பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு கூப்பிட்டு கொடுக்கறதுக்குள்ள வாய்ப்பு அமைச்சு கொடுத்து விட்றேன். சரியா? அப்படி அமைச்சா போதுமா? அதனால் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துருவா. கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். அதையே என்ன சொல்லி குளிப்பேன்? நான் தெரியாமையே நம்பிக்கை என்ன பேரில் கொடுத்துட்டேன். எனக்கு நல்லபடியாக எனக்கு பணத்தை வாங்கி கொடுத்துடணும். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடும். நான் கூடவே வரேன். கருப்பசாமி மறுபடியும் விஜயமங்கலம் போயிடுச்சு. கருப்பசாமி அப்படியாப்பா சரி, எனக்கு நல்லபடியாக போட்டு கொடுத்துடணும். டைவர்ஸ் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்துடணும். அவ்வளோதானமான போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதனால் இப்போ கேஸும் ஃபைல் பண்ணியாச்சுல. அதனால் கருப்பசாமி என் வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன். உன் வாக்கில் நீ எப்படி இருக்கணும்? கரெக்டாக இருக்கணும். எப்படின்னு நீ சொல்லு. அது கரெக்டாக நான் சொன்ன பிரகாரம் இருந்த அப்படின்னா நீ நினச்சது போல் நான் இட பிரச்சனை ஒன்று ஓடிட்டுருக்கு. அந்த கேஸ் பிரச்சனையும் நமக்கு தீர்க்கு நம்ம சாதகமாக வரணும். அதே போல் கருப்பசாமி எனக்கு டைவர்ஸ் பண்ணி எனக்கு முடிச்சு விட்டுறணும். அதே போல் எந்த வித தொழில் எடுத்தாலும் நல்லபடியாக வரும்படி வரணும். அப்படி தானே? நான் கருப்பசாமி கேஸ் பிரச்சனை முடிகிறதுக்கு இன்னும் ஒரு ஆடிலேருந்து ஆவணி மாதம் முடிகிறதுக்குள்ளே அதை நான் முடித்து கொடுத்துட்றேன். சொத்து பிரச்சனையும் முடித்து கொடுத்துட்றேன். அதே போல் இப்போ டைவர்ஸ் அப்படிங்கும்போது அதுவும் ஒரு 6 மாதம் எடுத்துடும். சரியா? அதுக்குண்டான நியாயம் வேணும் அப்படின்பா. அதனால் சொத்து வாங்கிட்டு போகிறதுக்கு பிளான் போட்டிருக்கா. எல்லா வேலையும் பண்ணியிருக்கா. அதனால் நீ இருந்து பார்த்துட்டு போ. அதுக்கு நான் சொல்கிற என் மகன் சொல்கிற ஐடியா மாதிரி நடந்துப்போ. நினச்சத மாதிரி அவள் கையெழுத்து போட்டு கணக்கு போட்டு கொடுத்துட்டு போனால் போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமி தவறாமல்
எங்கே சுற்றினாலும் எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். அதுக்கு மட்டும்தான் நீ கடைக்கு போகணும். அதுக்கு மீறி கொஞ்சம் கூட மாற்றுதலை நடந்த அப்படின்னா உனக்கு எல்லா விஷயமுமே ஆப்போசிட்டில் தண்டமான நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது, முதல்லே சொல்லிட்டேன். தவறாமல் நடந்துருவில்ல. என் சகோதரர் ஒரு வாக்கு கொடுத்துடலாம்டா அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ கூப்பிட்டு கொடுத்துருக்கேன். அதனால் நான் காப்பாற்றி திரும்ப இருந்து கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் காரணம் பேட்ட போயிடுச்சு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் எனக்கு நல்லபடியாக திருமணம் நடத்தி வைக்கணும் என் மகளுக்கு, அப்படியே இல்லையா? அதனால் நமக்கும் காலமெல்லாம் தாமதமெல்லாம் ஆகிப்போச்சு. ஒரு 30 தாண்டி போயிட்டுருக்குது. எவ்வளோ போயிட்டுருக்குது? 31 வந்துருச்சு. அதனால் கருப்பசாமி எனக்கு நானும் சுற்றி அலமோதி பார்த்தேன். என் கண்ணுக்கு எதுவும் சிக்க முடியல. நானும் 6-7 வருஷமாக எவ்வளவோ முயற்சி எடுத்து பார்த்தேன், எதுவும் முடியல. அதனால் கருப்பசாமிக்கிட்ட போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு என்னை வந்து பார்க்க வந்திருக்கேன். அப்படி தானே? ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா, அதையும் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணத்தையும் நடத்தி கொடுத்து எனக்கு அதே இடத்துல உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி உருவாக்கி தரேன். என் மகளை கூட்டிகிட்டு வரணும், சரியா? எனக்கு வந்து இங்கே எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வரணும். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வருவியா? கூட்டிகிட்டு வா. நீ நினச்சது போல் சரிப்பா. அப்படியா? வர்ற கார்த்திகை மாதத்துக்குள்ளே கல்யாணத்தை முடிச்சிடலாமாண்ணே. வர்ற கார்த்திகைக்குள்ளே முடிச்சிடலாம். நீ வந்து இந்த தை மாதமே முடிச்சிடலாம், இல்லை மாசி மாதம் முடிச்சிடலாம் அப்படிங்கிறது இன்னும் 2 மாதம் 3 மாதமெல்லாம் சரி வராது, சரியா? சீக்கிரமாக முடிக்கணும். அதுவாக இன்னொருத்தனும் வேறு இருக்கான், அதுதானே? அதனால் என்னையை பார்க்க இன்றைக்கி தான் நீ வந்திருக்க. அதனால் வர கார்த்திகைக்குள்ளே முடிச்சிடலாம். திடீர்னு 3 மாதத்துலேயே அமைஞ்சிடும். நான் சொல்கிறது கார்த்திகை மாதம். அது வரைக்கும் தவறாமல் எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டு வந்து கொடுத்துடணும். என் மகளை வர ஞாயிற்றுக்கிழமைக்கு கூட்டிகிட்டு வா. மாலை ஒன்று வாங்கிட்டு பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. நீ நினச்சது போல் கருப்பசாமி இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டாலும் நல்ல இடமா நானே தொலாவி பிடிச்சி கருப்பசாமி அமைச்சா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துருவா. இதை 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. யாரையா? என் மகளை. இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்படுத்துகிற என் பேரை சொல்லி நில பாசப்படியில் கொண்டுட்டு போய் கட்டிடு. நீ இதே எனக்கு தாயும் தகப்பனாக இருந்து எனக்கு நல்லபடியாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் கருப்பசாமி அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசல் வந்துடுறப்போ வர ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் வந்து மறுபடியும் ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சு. நான் வந்து சிடிசி டிரைவர் ரிட்டையர்டுப்பா. எனக்கு கடன் பிரச்சனை இருக்குது. எனக்கு கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தெரியணும். அப்படி தானேமான? அதனால் தை 30 முடிஞ்சு மாசி மாதம் பௌர்ணமிக்கு என்னை வந்து பார். நீ கேட்ட மாதிரி ஒரு சின்னதாக ஒரு யோகம் இருக்குன்னு நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்து நான் உனக்கு நல்ல முடிவு, உனக்கு கருப்பசாமி உனக்கு ஒரு முடிவு பண்ணிடுறேன். அதே போல் கருப்பசாமி உனக்கு கடன்லேருந்து நம்ம மீட்டு கொடுத்து நம்மளும் 4 பேர் போத எப்போ மதிப்போம் அப்படிங்கிற வந்து என்னை கேட்டிருக்கேன் தானே? அதையும் பார்த்துட்டு வந்துடுற. ஓடி போய் காலில் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் வர்ற இதே தை அடுத்த தை வர்றதுக்குள்ளே நீ நினச்ச மாதிரி 3/4 கடனை கட்டிடலாம். அதுக்கு ஒரு வழி கருப்பசாமி உனக்கு நான் காட்டிடுறேன். அதனால் நீ எந்த இடம் போனாலும் அந்த இடம் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வேலை. அதே போல் போகிற வேலைக்கு தடங்கள் எல்லாம் உனக்கு வியாபாரமும் கருப்பசாமி உனக்கு ஒரு சிலரெல்லாம் பண்ணி கொடுத்து விட்றேன். அதே போல் நமக்கு பணத்துக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கினா போதுமா? தவறாமல் மாதத்தில் 2 டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ, சரியா? நான் கருப்பன் கூடவே இருக்கேன். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் போயிடுச்சு. சொந்த ஊர் தேனி தானே அப்படின்னு ஓட்டு நீ எதிர்பார்த்துட்டு இருந்தியா? அதனால தான் நான் கருப்பசாமி இங்கே தொழில் பண்ணுறது வந்து இப்போ கோயம்புத்தூர். அதனால் இப்போ நம்ம சப்பாத்தி தயார் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பார்ட்னர் போட்டு செஞ்சு அதில் எந்த பிரயோஜனம் இல்லாமல் இப்போ பிரித்து இப்போ கடனாளியாகி உட்காந்துருக்கேன், அதானே? அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக வியாபாரமும் பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு ஆளும் அமைச்சு கொடுத்து உனக்கு நல்லபடியாக ஆர்டரும் அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னோட எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக இன்னையிலேருந்து பொருளாதார பிரச்சனைக்கு இல்லாமல் கடனை கட்டுறதுக்குண்டான வழி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன், சரியா? எனக்கு வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு என் பேரை சொல்லி தெப்போ ரைட்டோ எனக்கு தெரியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதனால் மீண்டும் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும் கருப்பசாமி அப்படின்னு சொல்லி என் பேரை சொல்லி ஒரு 21 வீடு மடிப்பச்சு எடுக்கணும், சரியா? எடுத்து எனக்கு கொண்டாந்து இங்கே பொங்கல் வச்சிடும். எனக்கு ரோஜா பூ மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடும். ஆர்டர் வர்ற மாதிரி கடனை கட்டுறதுக்கு இன்னும் ஒரு 8 மாத காலத்துக்குள்ளே கடனையும் உனக்கு கட்டி கொடுத்து ஆளுகளுக்கு தடையில்லாமல் உனக்கு வேலைக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இன்னையிலேருந்து எந்த வித குழப்பம் வராது.
கவலைப்படாமல் இரு. சரியா? கடன் பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி பயப்படக்கூடாது. உன்னி பார்ட்னர் அப்படிங்கிறதும் ஆகாது, உன்னி எதுவும் ஆகாது. நீ நினச்சது போல் கடன் 8 மாதத்தில் கட்டிப்பலாம். சரியா? உனக்கு ஆர்டர் நாளையிலேருந்து வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆர்டரு நிற்காமல் உனக்கு ஆர்டர் வந்துடும். அப்படி அமைச்சா போதும்ல. இது 3 கனி கொடுத்துருக்கேன். ஒன்றை கொண்டுட்டு போய் என்னோடய தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. 2 அணத்தை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். ஆளுக்கு ஒன்று தேய்ச்சி குளிச்சிடணும். ஆளுக்கு ஒன்று தேய்ச்சி குளிச்சுட்டு ஒன்றை கொண்டு தொழில் செய்கிற இடத்துல வச்சிரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசல் வந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமையோடு உன்னோட கஷ்டம் முடிஞ்சிருச்சு. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு.